எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமா. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தினர்கள் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கிருபையினால் ஷஹ்ரு ரமலானிலே நாம் சந்திக்கக்கூடிய 4வது ஜும்ஆ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றின்படி ஷஹ்ரு ரமலானுடைய 3வது 10 நாட்கள் நரகத்தில் இருந்து விடுதலை பெற்று தரக்கூடிய 10 நாட்கள். உலகமெல்லாம் மனித சமுதாயத்தின் மூலமாக செய்யப்படக்கூடிய குற்றங்கள், செய்யப்படக்கூடிய சட்டத்தை மீறிய பணிகளை அவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு உலகத்தின் பல்வேறு நாடுகளில் அங்கிருக்கக்கூடிய சட்டங்கள், அங்கிருக்கக்கூடிய நீதிமன்றங்கள், அங்கிருக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்தவர்களின் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஆனால் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையிலே இயற்றப்பட்டிருக்கிற சட்டங்களையும் மீறி காலம் காலமாக எல்லா நாடுகளிலேயும் அத்துமீறல்கள், குற்றச் செயல்கள் நடைபெற்று வருவதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் மனிதனால் ஏற்படக்கூடிய குற்றங்களை, அவைகளை கட்டுப்படுத்துவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக மறுமை என்று ஒரு வாழ்வை அல்லாஹ் சொல்லி, அந்த மறுமையிலே குற்றச் செயல்களுக்காக வேண்டி நரகத்திலே தண்டனை பெறுவதையும், நற்காரியங்களுக்காக வேண்டி சுவனத்திலே வெகுமதிகளை, அதற்கான பயன்களை பெறுவதையும் இஸ்லாமிய மார்க்கம் உலகெங்கிலும் நடைபெறக்கூடிய குற்றச் செயல்களை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி சுவனத்தையும் நரகத்தையும் முன்னிறுத்தி உலகத்தில் நடைபெறக்கூடிய குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிகள் செய்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படிப்பட்ட குற்றச் செயல்களில் இருந்து, பாவங்களை செய்து தங்களுடைய நஃப்சுகளுக்கே அநியாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஷஹ்ரு ரமலான் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தின் வழியாக, இதனுடைய 3வது 10 நாட்களின் வழியாக நரகத்தில் இருந்து விடுதலை தந்து சுவனத்தில் புகக்கூடிய அந்த நற்பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகிறார். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம அத்கினி மினன் நார் வ அத்கில்னில் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், இறைவா எங்களை நரக நெருப்பில் இருந்தும் நீ பாதுகாப்பாயாக, சுவனத்திலே நுழையக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நல்குவாயாக என்று துஆ செய்யும்படி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நரக விடுதலை பெறுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஷஹ்ரு ரமலானுடைய 3வது 10 அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். உலகத்திலே குற்றச் செயல்கள் புரிவதை தடுப்பதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா மார்க்கத்தின் அடிப்படையில் அவைகளை தடுப்பதற்காக வேண்டி அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய ரசூலும் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய சுவனம், நரகம். நரகத்தை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆனுடைய வழிநடுகிலேயும் நரகத்தை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அந்த படு பயங்கரமான நரகத்தை விட்டும் நாம் ஏன் பாதுகாப்பை தேட வேண்டும் என்பதை குறித்து குர்ஆன் ஹதீசுகளிலே நிறைய இடங்களில் சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இவ்வுலகத்தினுடைய நெருப்பை போன்று அல்லாமல், இவ்வுலகத்தினுடைய நெருப்பாகிறது சமைப்பதற்கு, கரிப்பதற்கு உதவும். ஆனால் நரகத்தினுடைய நெருப்பு என்பது அதனுடைய கடைசி எல்லை வரை, நரகத்தினுடைய நெருப்பு என்பது ஜுவாலையோடு எரிக்கப்பட்ட அந்த நரகம் என்பது படு பயங்கரமானது. அதிலே குற்றச் செயல்கள், பாவங்களை செய்து அதை தன்னுடைய நஃப்சுக்கு பாவங்களை செய்து அநியாயத்தை இழைத்துக் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். ஒரு நேரத்திலே நரகத்தினுடைய இன்னொரு பகுதி நரகத்தில் இருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய அளவிற்கு நரக நெருப்பாகிறது. உலகத்திலே நாம் அடிப்பு இருப்பதை போன்று அல்லாமல், பிற பொருட்களை பொசுக்குவதற்கு, கரிப்பதற்கு போன்று அல்லாமல்,
மனிதர்களை கற்களை எரிகொள்ளாக ஆக்கப்பட்டு அதனுடைய கடைசி எல்லை வரை எரிக்கப்பட்டதாக நரக நெருப்பு இருக்கிறது என்பதை குர்ஆன் ஹதீஸிலே அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய ரசூலும் நமக்கு சொல்லித் தருகிறார். குர்ஆன் திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய ஒரு வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்லுவான், வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம யௌமஇதின் யததக்கருல் இன்சானு வஅன்னா லஹு ذிக்ரா. நரகத்தினுடைய நெருப்பை பார்த்த மாத்திரத்திலே மனிதன் பேசக்கூடிய இந்த வார்த்தைகளை அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். பாவங்களிலேயே உலர்ந்து கொண்டிருந்து பாவங்களையே தன்னுடைய பிரதானமான நோக்கமாக கொண்டு பாவங்கள் செய்துவிட்ட அந்த அடியான் நரக நெருப்பை பார்த்தவுடனே வஅன்னா லஹு ذிக்ரா, நான் இப்பொழுது எனக்கு புத்தி வந்து விட்டது, எனக்கு நல்லுபதேசம் எனக்கு கிடைத்து விட்டது என்று அந்த நேரத்திலே புழம்புவதை திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய வழிநடுகிலேயும் நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நரகத்தினுடைய பாதுகாப்பை கேட்கும்படி நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். நரகத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய மாலிக் என்று சொல்லக்கூடிய அந்த மலக்கிரத்திலே நரகத்திலே இருக்கக்கூடிய அந்த நரகவாசிகள் பேசக்கூடிய வசனம் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே இருக்கிறது. வனாதௌ யா மாலிகு லியக்தி அலைனா ரப்புக். மாலிக்கே, ரப்பிடத்திலே சொல்லி வஹஃபிஃப் அன்னா யௌமன் மினல் அதாப், ஒரே ஒரு நாளுடைய அதாபை, ஒரே ஒரு நாளுடைய தண்டனையை எங்களுக்கு நிறுத்தி வைக்கும்படி ரப்புல் ஆலமீனிடத்திலே மாலிக்கே நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் எங்களுக்காக என்று நரகவாசிகள் கூக்குரல் இடக்கூடிய அந்த வார்த்தைகளை திருக்குர்ஆன் ஷரீஃப் பேசி காட்டுகிறது. இப்படி நரகத்தினுடைய நெருப்பாகிறது, அதை விட்டும் பாதுகாப்பு தேடுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முக்கியப்படுத்தி சொன்னார்கள். யாரெல்லாம் நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்களோ, அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார் என்றோ, அல்லாஹும்ம அஅதிக்னி மினன்னார் என்றோ, யாரெல்லாம் நரகத்தை விட்டும் 3 முறையோ அல்லது 7 முறையோ பாதுகாப்பை தேடுவார்களோ அவர்களுக்காக நரகம் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்கிறது. யா அல்லாஹ், 3 முறை 7 முறை என்னிலிருந்து பாதுகாப்பு தேடிவிட்ட இந்த அடியானை யா அல்லாஹ் என்னில் இருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்து விடு. வஅத்கில்னில் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். யாரெல்லாம் சுவனத்தை அல்லாஹ்விடத்திலே 3 தடவைகளோ அல்லது 7 தடவைகளோ சுவனத்தை வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்களோ அந்த சுவனமாகிறது அல்லாஹ்விடத்திலே சொல்கிறது, யா அல்லாஹ் இன்ன அடியானை என்னிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பித்து விடு என்று சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் சுவனத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள். நரகம் என்பது என்றைக்குமே மூடப்பட்டு வைத்திருக்கக்கூடிய நரகம். சுவனம் என்பது என்றைக்குமே, நரகம் என்பது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, சுவனம் என்பது மூடப்பட்டிருக்கிறது. முதலாவதாக கியாமத் நாளையிலே ஆகிரத்திலே அந்த சுவனத்தை தட்டி திறக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் திறக்கப்பட்டு இருக்கக்கூடிய நரக நெருப்பை விட்டோம் மூடப்பட்டு இருக்கக்கூடிய சுவனத்தில் புகக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் வேண்டுங்கள் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்திலே எல்லா மக்களையும், நரகத்திற்கு உரியவர்களை எல்லாம் நரகத்திலே சேர்ப்பித்ததற்கு பிறகு அல்லாஹ் நரகத்திடத்திலே கேட்பான், ஹலிம் தலஅதி, நரகமே நீ நிரம்பி விட்டாயா? நரகம் என்பது 7 நரகம் என்பதாக நாம் சொல்லுகிறோமே, அந்த 7 நரகமும் 7 படித்தரங்கள் உள்ளது, தட்டாக உள்ளவை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு தட்டுகளிலேயும் குறிப்பிட்ட சில பாவங்களை செய்தவர்களை அல்லாஹ் வேக வைக்கிறான். அந்த நரகத்திடத்திலே அல்லாஹ் கேட்பான், நரகவாசிகளை எல்லாம் தூக்கி போட்டதற்கு பிறகு அல்லாஹ் கேட்பான், ஹலிம் தலஅதி, நீ நிரம்பி விட்டாயா? அல்லாஹ் இப்படி கேட்கிற பொழுது அந்த நரகம் பேசுவதாக திருக்குர்ஆன் ஷரீஃபிலே இருக்கிறது. வதகூலு ஹல் மின் மஸீத், வதகூலு ஹல் மின் மஸீத், இன்னும் இருக்கிறதா, இன்னும் இருக்கிறதா என்பதாக நரகம் அல்லாஹ்விடத்திலே பேசக்கூடிய வார்த்தைகள் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே இருக்கிறது. எனவேதான் நரகத்தை முன்னிட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். நரகத்தை முன்னிட்டு திருக்குர்ஆன் ஷரீஃப் சுவனமாகினும் நரகமாகினும் அதனை சொல்லுகிற பொழுது அல்லாஹ் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லுவான், ஹும் ஃபீஹா காலிதூன், அங்கே நிரந்தரமாக இருப்பார்கள். நரகமாக இருந்தாலும் சரி, சுவனமாக இருந்தாலும் சரி, அங்கே நிரந்தரமாக இருப்பார்கள். சுவனத்தை நரகத்தை பொறுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 2 வகைகளிலே அல்லாஹ் நரகத்தை பற்றி சொல்லி காட்டுகிறார். ஒரு வகை நரகம் இருக்கிறது, அந்த நரகம் குஃபார்களுக்கான, முழுமையாகவே குஃபார்களுக்கான நரகம். என்றென்றும் அதிலே நிலைத்து அவர்கள் இருப்பார்கள். காலிதீன ஃபீஹா அபதா, என்றென்றும் அதிலே நிலைத்திருப்பார்கள்.
குஃபார்களுக்கான நரகத்தை பற்றி திருக்குர்ஆன் ஷரீஃப் பேசுகிறது. குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன். நரகத்தினுடைய நெருப்பினால் அவர்களுடைய தோள்கள் எல்லாம் வெந்து தண்ணீராக போனதற்கு பிறகு அதை அப்படியே அல்லாஹ் விட்டுவிட மாட்டான். புதிய தோலை அல்லாஹ் கொடுப்பார். குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன். அவர்களுடைய அந்த நீராகி போய்விட்ட, கருகி போய்விட்ட, ஒழுது போய்விட்ட அந்த தோள்கள் எல்லாம் மீண்டும் அவர்களுக்கு மாற்றி தரப்படும். நல்ல நிலையிலே அவைகளை திரும்ப தரப்படும். திரும்பவும் அதாபு செய்யப்படும், திரும்பவும் அதாபு செய்யப்படும், திரும்பவும் தோல் தரப்படும். மாறி மாறி அவர்கள் அதாபு செய்யப்படுவார்கள். இந்த வகை நரகம் குஃபார்களுக்கான நரகம். அங்கே மரணம் என்பது கிடையாது. திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லப்படும் லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. அங்கே மரணம் என்பது கிடையாது. மரணித்து விட்டால் நன்றாக இருக்குமே என்று மனிதன் நினைப்பான். ஆனால் அங்கே மரணம் என்பது கிடையாது. ஹயாத்தும் என்பது கிடையாது. அங்கே ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறானா சொல்ல முடியாது. அங்கே ஒரு மனிதன் மரணித்து விட்டானா சொல்ல முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவரவர்களுடைய குற்றங்களுக்கு பாவங்களுக்கு ஏற்ப குஃபார்களை அதாபு செய்யக்கூடிய அந்த நரகத்தை பற்றி திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் பேசுகிறான். காலிதீன ஃபீஹா அபதா. அவர்கள் என்றென்றும் அங்கே நிலைத்து தங்கி இருப்பார்கள். அவர்களுக்கான அதாபுகள் படுபயங்கரமாக அங்கே செய்யப்படும். இரண்டாவது நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இந்த நரகம் முஸ்லிம்களிலே இருக்கக்கூடிய பாவிகளுக்கான நரகம். மனிதனுக்கு ஏதாவது ஒரு சிரமம் என்றால் அந்த சிரமம் 1 மாதமோ 2 மாதமோ அதை சமாளித்துக் கொள்ளலாம் என்று நினைப்பான். ஆனால் நரகத்தினுடைய தண்டனை என்பது காலிதீன ஃபீஹா அபதா, என்றென்றும் நிலையாக இருக்கக்கூடிய, என்றென்றும் அங்கே தங்கி விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய வேத வசனங்கள். முஸ்லிம்களில் பாவிகளுக்கான நரகம் கொஞ்ச காலம் அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப தண்டனையை அனுபவிப்பார்கள். பாவங்களுக்கு ஏற்ப அவர்கள் தண்டனையை அனுபவித்ததற்கு பிறகு கரி கொட்டைகளை போன்று ஆகிவிட்ட அவர்களுக்கு மா உன்னஹர் என்று சொல்லக்கூடிய அந்த நீரிலே அவர்கள் குளித்து எழுந்ததற்கு பிறகு அவர்கள் முழு உடலை பெற்று அவர்கள் எழுவார்கள். அவர்கள் சொர்க்கத்திலே சேர்ப்பிக்கப்படுவார்கள். அவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப தண்டனைகளை அனுபவித்ததற்கு பிறகு அவர்கள் சொர்க்கம் செல்லுவார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஸ்லிம்களில் பாவிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கான நரகத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். ஆனால் அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப தண்டனைகள் நரகத்திலே இருக்கிறது என்பதை உணர வேண்டும். நரக நெருப்பினுடைய ஜுவாலை அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே பேசுவார். நரகம் அதனுடைய ஜுவாலை, அதனுடைய நெருப்பின் தன்மை எப்படிப்பட்டது தெரியுமா? வெகு தூரத்தில் இருக்கிற பொழுதே அதனுடைய நரகத்தினுடைய ஜுவாலையினுடைய பாதிப்பு நம்மை வந்தடையும். நரகத்தினுடைய அந்த மூச்சு விடக்கூடிய நரக நெருப்பினுடைய மூச்சு படுபயங்கரமாக இருக்கும். சில தூரத்திலே அதனுடைய பாதிப்புகளை மனிதனால் உணர முடியும். ஒரு அடியான் நரக நெருப்பை நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அடியான் அவனுடைய முகத்தை நரக நெருப்பை நோக்கி திருப்பி வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் அல்லாஹ்விடத்திலே அவன் சொல்லுவான், யா ஹன்னான் யா மன்னான், யா ஹன்னான் யா மன்னான், யா ஹன்னான் யா மன்னான். நரகத்தினுடைய நெருப்பை நோக்கி அமர வைத்திருக்கக்கூடிய அந்த வகை வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே இந்த தஸ்பீஹ்களை சொன்ன பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்ன விஷயம் என்பதாக கேட்பான். யா அல்லாஹ், நரக நெருப்பை நோக்கி என்னுடைய முகம் திருப்பப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஜுவாலை, அதனுடைய நெருப்பினுடைய அந்த பாதிப்பு என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என்னுடைய முகத்தை ஏனும் சற்று திருப்பி வையா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் அவனுடைய முகத்தை நரக நெருப்பை விட்டும் திருப்பி வைத்ததற்கு பிறகு அந்த அடியான் யா ஹன்னான் யா மன்னான், யா ஹன்னான் யா மன்னான், யா ஹன்னான் யா மன்னான் என்பதாக தஸ்பீஹை ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் அந்த அடியானை கேட்பான், என்ன அடியானை என்பதாக கேட்கிற பொழுது அந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், யா அல்லாஹ், நரக நெருப்பை விட்டும் என்னை நீ பாதுகாத்து சுவனத்தினுடைய அந்த வாசல் வரை என்னை விட்டுவிடு. சுவனத்தினுடைய வாசல் வரை சென்று விட்ட அந்த அடியான் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருப்பான். யா ஹன்னான் யா மன்னான் என்கிற தஸ்பீஹை ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த அடியானிடத்திலே அல்லாஹ் கேட்பான், என்னப்பா இப்பொழுது? அந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், சுவனத்தை நான் வாசலில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். சுவனத்தை நான் வாசலில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். எனவே உன்னுடைய அருட்கிருபையினால் சுவனத்தினுடைய ஓரத்திலே எனக்கு ஒரு இடம் தந்து, வேறு எதையும் நான் கேட்க மாட்டேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அடியானுக்கு சுவனத்தினுடைய ஓரத்திலே ஒரு இடத்தை அந்த அடியானுக்கு தந்து மகிழ்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
அந்த அடியானுக்கு தரப்படக்கூடிய சுவனத்தினுடைய ஓரம் என்பது இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் விட அவனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக விசாலமானதாக இருக்கும் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஷஹ்ரு ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் அல்லாஹ்விடத்திலே நாம் நரக நெருப்பை முன்னிட்டு பாதுகாப்பை வேண்ட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நரகத்தில் இருந்து நம்மை பாதுகாப்பதற்கான விடுதலை தருவதற்கான நாட்களிலே நாம் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்கான வழிகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐனானி லா தமஸ்ஸஹுமுன் நார். 2 கண்கள் இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்கிற பொழுது, நரக நெருப்பினுடைய விடுதலையை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்கிற பொழுது, ஒரே ஒரு சொட்டு தண்ணீர் அல்லாஹ்விடத்திலே வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐனானி லா தமஸ்ஸஹுமுன் நார். 2 கண்கள் இருக்கிறது. அந்த 2 கண்களை நரக நெருப்பு என்றைக்கும் தீண்டாது. ஐனுன் பகத் மின் ஹஷ்யத். அல்லாஹ்வினுடைய பயத்தினால் அழுத கண். அல்லாஹ்வினுடைய பயத்தினால் ஒரு சில சொட்டுக்கள் கண்ணீர் வடித்து விட்டால் போதும், நரக நெருப்பை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். மீண்டும் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வஐனுன் பாதத் தஹருசு ஃபீ ஸபீலில்லாஹ். ஒன்று அல்லாஹ்வினுடைய அச்சத்தினால் தனிமையிலே அமர்ந்து அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்விற்கு நன்றி கட்ட அடியானாக தான் வாழ்ந்து விட்டோம் என்பதை முன்னிட்டு அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் வடிக்கக்கூடிய அந்த கண்ணீரை வடிக்கக்கூடியவரை அல்லாஹ் நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பான். இரண்டாவது சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வஐனுன் பாதத் தஹருசு ஃபீ ஸபீலில்லாஹ். எந்த கண்கள் அல்லாஹ்வினுடைய படையிலே அல்லாஹ்வினுடைய அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ஜிஹாதிலே செல்லக்கூடிய நேரத்திலே வழி பிரயாணத்திலே ஒரு இடத்திலே தங்குகிற பொழுது அந்த இஸ்லாமிய படைகளுடைய பொருட்களை அவர்களுடைய உயிர் உடைமைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி விழித்திருந்த கண், அந்த கண்ணை நரக நெருப்பு தீர்க்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு. எனவேதான் நரக நெருப்பை முன்னிட்டு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் நரக விடுதலையை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியினுடைய சபையிலே அமர்ந்திருக்கிற பொழுது, சஹாபா பெருமக்கள் உடன் அமர்ந்திருக்கிற பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு சத்தத்தை அவர்கள் கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு, இது என்ன சப்தம் தெரியுமா? நரகத்தினுடைய அந்த மேல் பகுதியில் இருந்து ஒரு கல் போடப்பட்டது. நரகத்தினுடைய மேல் பகுதியில் இருந்து போடப்பட்ட கல் பல வருடங்களுக்கு பின்னால் இப்பொழுதுதான் அது அதல பாதாளத்தை அடைந்திருக்கிறது என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் அந்த நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு தேடுவதனுடைய முக்கியத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். நரக நெருப்பின் பாதுகாப்பு விடுதலை என்பது அல்லாஹ் இந்த ஷஹ்ரு ரமலானுடைய பின்னால் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நரகத்தினுடைய விடுதலையை அல்லாஹ் இடத்திலே கேளு. சுவனத்திலே புகக்கூடிய சுவனத்தினுடைய பாக்கியங்களை அல்லாஹ் இடத்திலே கேளு. ஷஹ்ரு ரமலான் இஸ்லாமிய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு நிறைய நன்மைகளை தரக்கூடிய மாதம். ஃபர்லான காரியங்களை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு 70 ஃபர்துகளுடைய நன்மையை பெற்றுத் தரக்கூடிய மாதம் ஷஹ்ரு ரமலானுடைய மாதம். எனவேதான் நீங்கள் சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை, ஃபர்லான வணக்கங்களை நீங்கள் அதிகமாக இந்த மாதத்திலே செய்யும். சுன்னத்தான நஃபிலான அந்த இபாதத்துகளுக்கு ஃபர்லுடைய அந்தஸ்தை தரக்கூடிய மாதம். ஃபர்துகளுக்கு 70 ஃபர்துகளுடைய நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய மாதம். எனவேதான் இஸ்லாமிய மக்கள் ஜகாத், அந்த சதகா போன்றவைகளை நிறைவேற்றுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய மாதம் ஷஹ்ரு ரமலானுடைய. ஜகாத்தை நிறைவேற்றுகிற பொழுது 70 ஃபர்துகளுடைய அந்தஸ்தை, நன்மைகளை அவர் பெறுகிறார். ஜகாத்தை பொறுத்தவரை அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே ஜகாத்தினுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, ஜகாத்தினுடைய பொருட்களின் மூலமாக சத்தியமாக உங்களுடைய பொருளாதாரம் என்பது குறைந்து போய்விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியமிட்டு சொன்னார்கள், நிச்சயமாக சத்தியமாக சதகா செய்வதன் மூலமாக, ஜகாத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக உங்களுடைய பொருளாதாரம் பாதுகாப்பை பெறுகிறது மாத்திரமல்ல, அதனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் தனது கரத்தால் அதை பெற்றுக்கொண்டு, நீங்கள் உங்களுடைய கால்நடைகளை எப்படி நீங்கள் வளர்க்கிறீர்களோ உரிய நேரத்திலே அவைகளை திரும்ப தருவதற்காக வேண்டி அல்லாஹ் 10ஆக 100ஆக 1000ஆக லட்சமாக அவைகளை வளர்த்து ஆளாக்கி நமக்கு தேவையான நேரத்திலே அவைகளை திரும்ப தருவார். திருக்குர்ஆன் ஷரீஃபிலே ஜகாத்தை நிறைவேற்ற தகுதியானவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வசனம், ஹக்குல் லிஸாயிலி வல் மஹ்ரூம். ஏதோ ஏழைகள் பாவமாக இருக்கிறது, அவர்களுக்காக வேண்டி நான் சதகா தருகிறேன், ஜகாத்தை நிறைவேற்றுகிறேன்,
என்பதாக பரிதாபப்படுவது அல்ல. ஜகாத்தினுடைய விஷயத்தை அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகிற பொழுது ஏழைகளுடைய பணத்தை நீ வைத்திருக்கிறாய் என்று சொல்லுகிறார். وفي أموالهم حق للسائل والمحروم. உங்களுடைய பொருளாதாரத்திலே ஏழைகளுக்கான ரைட்ஸ் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏழைகளுக்கு உங்களுடைய பொருளாதாரத்திலே ரைட்ஸ் இருக்கிறது. அவர்களுக்கு போய் சேர வேண்டிய பொருட்களை நீங்கள் கையிலே வைத்திருக்கிறீர்கள். எனவே நீங்கள் பரிதாபப்பட்டெல்லாம் கொடுக்க வேண்டாம். இறைவன் உங்களுக்கு எதை தந்திருக்கிறானோ அவற்றிலிருந்து நீங்கள் நிறைவேற்ற. ஏழைகளுக்கான பங்கை வைத்திருப்பவர் அந்த பங்கில் இருந்து அவருக்கு முசீபத் பலாய்கள் ஆபத்துகள் ஏற்படுமே தவிர அதிலே வளர்ச்சி என்பது ஏற்படும். எந்த பேங்கிலுடைய லாக்கரிலேயும் வைக்க வேண்டிய தேவை. ஜகாத் நிறைவேற்றப்பட்ட பொருளாதாரம் என்பது மிகவும் பாதுகாப்பானது. அதற்குரிய பாதுகாப்பை அல்லாஹ் வழங்குகிறார். வட்டியை பொறுத்து அல்லாஹ் பேசுகின்ற பொழுது வட்டியை அழித்தே தீர்வோம் என்று பேசக்கூடிய ரப்புல் ஆலமீன் ஜகாத்தை பொறுத்து அல்லாஹ் அதனை வளர்ப்பதாக சொல்கிறார். ஷைத்தான் இன்ன ஷைத்தான யஇதுகுமுல் ஃபக்ர். ஷைத்தான் ஜகாத்தை நீங்கள் நிறைவேற்றுகிற பொழுது, தான தர்மத்தை நீங்கள் நிறைவேற்றுகிற பொழுது பொருளாதாரத்திலே குறைவு வந்துவிடுமே என்று வறுமையை ஷைத்தான் உங்களுக்கு பயம் காட்டுகிறார். ஆனால் அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி வல்லாஹு யஇதுகும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபத்ஹா. அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி இருக்கிறது. அல்லாஹு யஇதுகும் மக்ஃபிரத்தன் மின்ஹு வ ஃபத்ஹா. இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை விட சிறந்த முறையிலே அல்லாஹ் உங்களை வைப்பார். மாத்திரமல்லாமல் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்தருள்வார். எனவே ஜகாத் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை, அந்த ஜகாத்தினுடைய அந்த ஹக்கை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் செல்வந்தர்கள் கணக்கு போட்டு சரிவர கணக்கிற்கு உரிய ஜகாத்துகளை அவர்கள் நிறைவேற்றுகிற பொழுது அந்த ஜகாத்தை அல்லாஹ் தனது கருத்தால் பெற்றுக்கொண்டு வளர்க்கிறான். அந்த அடியானுக்கு தேவைப்படுகிற பொழுது திரும்ப ஷஹ்ரு ரமதான் நல்ல நாட்கள், நன்மை செய்வதற்குரிய நாட்கள், அல்லாஹ்வினுடைய சிறப்பிற்குரிய நாட்கள் என்பது அல்லாஹ் ஷஹ்ரு ரமலானை தந்ததும் தெரியவில்லை. ஷஹ்ரு ரமலானை நம்மிடத்தில் இருந்து 23 நாட்களை அல்லாஹ் பிடுங்கி இருக்கிறான். சென்ற விதமும் தெரியவில்லை. நாம் நம்முடைய ஷஹ்ரு ரமலானுடைய சென்ற நாட்களை நாம் பார்க்கிற பொழுது வெட்கமாக, ஷஹ்ரு ரமலானிலே நம்மிலே இருந்து கழிக்கப்பட்ட அந்த நேரங்கள், வீணான பேச்சுக்கள், வீணான விளையாட்டுகள், வீணான சிந்தனைகள், அல்லாஹுவை மறந்த நிலையிலே கழிந்த அந்த பொழுதுகள், நாம் அதனை நினைத்து வெட்கி தலைகுடி. அல்லாஹ் ஷஹ்ரு ரமலானிலே சென்ற வருடத்திலே இருந்தவர்கள் நம்மிடத்திலே இல்லை. ஷஹ்ரு ரமலானை மீண்டும் ஒரு முறை நமக்கு தந்திருக்கிறார். எனவே இது ஒரு அரிய வாய்ப்பு. கழிந்த நாட்களில் நாம் செய்த ஓட்டை உடைசலான குறையுள்ள அந்த அமல்களை அல்லாஹ் நிறைவாக கபூல் செய்வதோடு ஷஹ்ரு ரமலானில் அடுத்து வர இருக்கக்கூடிய நாட்களை இன்னும் அதிகமான நல்ல அமல்களை கொண்டு ரமலான் என்ற அந்த விருந்தாளி நம்மிடத்திலே வந்திருக்கிறது, நம்முடைய வீடுகளிலே இருக்கிறது, நம்முடைய பொருளாதாரத்தினுடைய அந்த இடங்களிலே இருக்கிறது, நம் ஊரிலே இருக்கிறது. நம்மை நோக்கி வந்த ஷஹ்ரு ரமலானை கண்ணியப்படுத்துவோம், அந்த விருந்தாளியை உபசரிப்போம். அல்லாஹ் அந்த விருந்தாளியை நம்மிடத்தில் இருந்து எடுத்து செல்கிற பொழுது எல்லா விருந்தாளிகளும் நம்முடைய வீட்டில் இருந்து பொருட்களை எடுத்து செல்வார்கள். ரமலான் மட்டும்தான், ஷஹ்ரு ரமலான் என்கிற விருந்தாளி மட்டும்தான் அது செல்கிற பொழுது நம்முடைய பாவங்களை எல்லாம் மூட்டை மூட்டையாக சுமந்து செல்கிறது. அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை நமக்கு தந்துவிட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் அது கழித்துவிட்டு தரித்து விட்டு செல்கிறது. அப்படிப்பட்ட உன்னதமான ஷஹ்ரு ரமலானுடைய நாட்கள் நம்மிடத்திலே அதிக பகுதிகள் சென்று போய்விட்டது. இருக்கக்கூடிய பகுதிகளை நாம் பயன்படுத்துவோம். லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய ஒற்றைப்படை இரவிலே இருக்கக்கூடிய அந்த மகத்தான நாளை அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்போம். தினந்தோறும் இங்கே நடைபெறக்கூடிய கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த வணக்கத்திலே பங்கேற்போம். நம்முடைய வாழ்நாட்களில் இது போன்ற நாட்கள் வருடம் முழுவதும் கிடைப்பதில்லை. எல்லாம் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அதனுடைய பிரயோஜனங்களை பலன்களை பெறுவோம். எல்லாம் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா ஷஹ்ரு ரமலான் நம்மிடத்தில் இருந்து செல்கிற பொழுது அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை நமக்கு தந்துவிட்டு நம்மிடத்திலே இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் கரித்து விட்டு செல்லக்கூடிய நிலையை ஷஹ்ரு ரமலானுக்கு நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.